கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உபாகமம் 4:24 இப்படியாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று. வேதத்திலே ஆண்டவர் அன்பானவர், அவர் அல்லேலூயா நன்மை செய்கிறவர், எல்லாரையும் நேசிக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு சில இடங்களில் வேதவசனம் இப்படியாகவும் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று. ஏன் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, எந்தெந்த இடங்களில் ஆண்டவர் இந்த மாதிரி வார்த்தைகளை, அவர் கோபப்படுகிற காரியங்கள் நேரிடுகிறது பார்க்கும்போது, ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் அது விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட வந்து பேசுகிறேனே, என்னை போல அல்லேலூயா எனக்கு சமமான ஒரு உருவத்தை நீங்கள் உண்டாக்கலாமா? நான் உங்களை பேசும்போது ஏதோ உருவத்தோடு நான் உங்களிடத்தில் வந்து நான் பேசுகிறேனா? தேவன் ஆவியா இருக்கிறார் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறதே என்று சொல்லி ஆண்டவர் மோசே இடத்துல பேசுகிறத பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் எந்த ஒரு உருவத்தை ஆண்டவருக்கு ஏற்றதாக, ஆண்டவருக்கு சமமாக வைத்து அதை வணங்குவது, விக்கிரக ஆராதனை செய்வது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்குது. அதை பார்க்கும்போது தான் ஆண்டவர் வந்து மிகவும் எரிச்சல் உள்ள தேவனாக, அவர் கோபப்படுகிற தேவனாக, அவர் பட்சிக்கிற அக்னியாக வெளிப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்பேற்பட்ட விக்கிரக ஆராதனை செய்வர்களாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லப்படுகிறது, பொருளாசி ஆகிய விக்கிரக ஆராதனை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பொருளாசையில, பண ஆசையில நாம் வாழ்வோமானால் அதுவே ஒரு விக்கிரக ஆராதனை என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட விக்கிரக ஆராதனை, ஒருவேளை உண்மையாகவே நம்ம விக்கிரகங்களை வழிபடுகளாக இருப்போமானால் அது ஆண்டவருக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். அதே சமயத்தில் பொருளாசி ஆகிய விக்கிரக ஆராதனையை நாம் காணப்படுவோமானால் அதுவும் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குறது. இஸ்ரவேல் ஜனங்களை அதனால தான் ஆண்டவர் சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்கிறார். அவர் அடிமைத்தனத்தில் அவங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, எல்லா காரியங்களும் அவங்க நடக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது விக்கிரக ஆராதனை என்று பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம காரியங்களை செய்யாதபடிக்கு அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவா, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவா நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நாம் நன்றாக இருக்கவும், இந்த உலகத்திலே அளவு ஆசீர்வாதமாக இருக்கவும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள் சொல்லப்படுது. முதலாவது கட்டளையாக ஆண்டவர் சொன்னது, யாவது ஒரு விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லப்படுறது. அப்படியாக நாம் உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் நம்ம தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.